ஸோ வெல்கம் பேக் டு நவி 76 அண்ட் நான் உங்கள் நவீன். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தோட ஏரியாவில் தாங்க இருக்கும். ஸோ ஹெப்பால் பக்கத்தில் பத்ரப்பன் லேஅவுட்ன்ற இடத்துல தான் இருக்கும். யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான், சச்சின், அதுக்கப்புறமா தோ இங்கே அரவிந்த், அதுக்கப்புறமா ஸோ நாங்கள் 4 பேர் தாங்க இருக்கோம். அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க சேத்தக், அதுக்கப்புறமா RX 100. ஸோ இது 2 ஆர் ஆப்ஷனில் போட்டு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய 3வது கலெக்ஷன். ஸோ சேத்தக் 1, RX 1, இது 1, 3வது கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெட் நேம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கிங். ஸோ ரோட் கிங் SD. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன மாடல் சொல்லிது? 1978 மாடல் தானே? ஆமாம், அப்போ மேனுஃபேக்சர் ஆயிருந்து. அப்போ 1980ல் 83 1983ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய மீட்டர் வந்து பாருங்களேன். இதோட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1970 மீட்டர். இது ஒரிஜினல் மீட்டர், சிங்கிள் மீட்டர். இது எவ்வளோ ஓடி இருக்குன்னா 86,414 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா ஓட்டி இருக்கு. இதோட கீ சிஸ்டமை பற்றி இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாருங்களேன். ஒன்றும் இல்லை கைஸ், இது ஆனி மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய கீ பாருங்கள், இதுதான் இதோடைய கீ. என்னடா கீ போடாமலே ஓப்பன் ஆகிடுச்சு டைம்? அப்படிதான், அது ஆக்சுவலி எல்லா எஸ்டிக்கு இப்படி தான் இருக்கும், வித்தவுட் கீலெஸ் ஓப்பன். உங்கள் கை கூட உள்ளே போடல. கை கூட உள்ளே போடலாமா? சின்ன கை தான் போகும். ஓகே. ஸோ இது ஒரிஜினல் எஸ்டின்னு இருக்கும், அவ்வளோதான், க்ளோஸ். அது ஸோ இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆணி மாதிரி இருக்குங்க. இது நம்பர் பிளேட். அப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி மாதிரி இருக்குது. இதோடைய கீ சிஸ்டம் பாருங்கள். இதில் வந்து இது எதுவும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. இதோ இங்கே இருக்குது 1 2 3 4ன்ற மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது, ஷைனிங் அடிக்குது. இதோட எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த கீ சிஸ்டம். ஸோ அது ஆக்சுவலி இப்படி போட்டு லாக் பண்ணணும். லாக் ஆச்சு. ஸோ 1 வந்துட்டு ஆன் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட். ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆன். 2 வந்துட்டு லைட் ஆன் ஆகும். 3 வந்துட்டு ஹை பீம். 4 வந்துட்டு ஆஃப். ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப். ப்ளஸ் நீங்கள் ஆனில் இருந்தாலுமே நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இப்படி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், SD ஆஃப் ஆகிடும். ஆக்சுவலாக அது இந்த வண்டிக்கு தான் அப்படியா இல்லை எல்லா வண்டிக்கும்? எல்லா SD, ரோட் கிங், CL2, SD, ஆயில் கிங் எல்லாமே சேம். ஓகே. நார்மலாக இப்படி போட்டிங்கன்னா இப்படி சுற்றிட்டே இருக்கும். ஆமாம், இல்லை நீ லாக் பண்ணலன்னு தெரியுன்னு அர்த்தம். ஸோ அது லாக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக 1 போட்டால் அது ஆன். கேர். ஸோ இதோடைய கீ சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. எல்லா வண்டி இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கீ சிஸ்டம். ஆமாம், மெயின் இது ஏன் போட்டுக்கிறேன்னு சொல்லு. இந்த டேப்பா? ஆமாம். என்னன்னா இங்கே வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது உனக்கு, கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி விட்ருக்கான், அவ்வளோதான் பாசம். ஸோ இந்த எஸ்டியில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீட்டர் இருக்குது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில். இதுக்கப்புறமா வந்து எல்லா இது டபுள் மீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ இருக்குது. இதுதான் ஃபஸ்ட், வேறு எதுக்குமே இல்லைல்ல? இல்லை எல்லா வண்டிக்கும் இதுதான் ஸ்டாக் கீ. ஓகே. அவங்க இப்போ சைட் லாக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கினா நார்மல் இப்போ ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் லாக் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது ஸ்டாக் கீ. ஓகே. இப்போ நான் ஹேண்ட் லாக் போடணுன்னாலும் இங்கே ஒரு பூட்டு வரல, வீட்டுக்கு போடுற பூட்டு, அந்த பூட்டு இங்கே போட்டு இங்கே வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பூட்டு இப்படி போட்டு லாக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். தெரியாது இங்கே இருக்குது ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த டூத் இல்லையா, அது கிளிப் பண்ணி லாக் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி ஹேண்ட் லாக் மாதிரி. இது சப்போஸ் உனக்கு வானானா மெக்கானிக்கிட்ட போனால் போட்டு தருவான். ஓகே. லைக் இப்போ வர வண்டிங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு லாக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு தருவோம். அதெல்லாம் லைக் ஆஃப்டர் மார்க்கெட் ஆகிடும், வேல்யூ போயிடும் வண்டி இது. ஸோ இப்போ இந்த வண்டி நீ வாங்கி எவ்வளோ ஆச்சு? இது வாங்கி லாஸ்ட் 1 மந்த். 1 மந்த் வண்டி தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா. நீ வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு வாங்கினா? இது டோட்டலாக 180 ஆச்சு. ஓகே. இன்ஜின் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு.
எல்லா டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குல்ல? டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட். அதுதான் நான் சிட்டியில் எல்லாம் எடுத்துன்னு போகிறது. இல்லைனா நான் ஸோ இப்போ நீ வச்சிட்டு இருக்கிறதுல 2 ஸ்ட்ரோக் வண்டி வந்து 3 இருக்கா? 4 வண்டி எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கு. வேறு லெவல்றானா. இப்போ என்னன்னா இப்போ இந்த வண்டி நீ வாங்குறல, ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் வண்டி வாங்கிட்டு நீ போகும்போது உனக்கு போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுதான் பாக்கெட்ல வச்சுக்கிற லைசன்ஸ் சார் நோடி சார் பார்த்தோன்னே பிடிக்கிறது எது? RX-ஆ இல்லை இதுவா? இதுதான் ஜாஸ்தி. RX அவ்வளோ பிடிக்கிறது. அது சவுண்ட் கம்மி தான் வரும். RX-ல கிளட்ச் பிடிச்சிட்டா சவுண்ட் கம்மியாயிடும். இது கிளட்ச் பிடிச்சா தான் ஜாஸ்தி வருது சவுண்ட். ஆக்சுவலி இதோட கீ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கீ சிஸ்டம் பார்த்தாச்சு. இதோட கியர் சிஸ்டம் பாருங்க. இந்த கியர் வந்து இதுதான் கியர். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு SD தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் SD இப்போ தான் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இதுதான் கியர். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து கியர் இருக்கும். ஆனால் இது வந்து இப்படி லைட்டாக இப்படி புஷ் பண்ணணுமா, இப்படி புஷ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக் அடிக்கிறது. அதே மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா இது லாக் ஆச்சுன்னா இது வந்து கியர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்கு. அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏதோ சொன்னோம் எங்கே வாங்க இது பண்ணி காமி. இதை ஆன் பண்ணோம். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். சரி ஆன் பண்ணி காமிக்கிறேன். 1 எடுக்கி போட்டானே 1க்கு போடணும். ஃபஸ்ட்டு 1க்கு போட்டு இந்த பக்கம் வந்துடும். மெயின் பெட்ரோல் ஆன் பண்ணணும். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மேலே இப்படி ஆன் பண்ணிட்டு ஸோ இது இருக்குது இல்லையா பட்டனு. ஓகே இது ப்ரெஸ் பண்ணோம் 3 செகண்ட். இது எல்லா எஸ்டிக்குமே இப்படி தானா? இது ஸ்டாக் எஸ்டியில் வருது. ஓகே வேற எஸ்டிலலாம் புல்லட் கார்பரேட்டர்லாம் போடுவாங்க. ஸோ அது சோக்கு வந்துட்டு இது இஸ்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இது இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேக்கோ கார்பரேட்டர்னு கூப்பிடுவாங்க. பேக்கோ கார்பரேட்டர். ஓகே ஓகே. ஒரிஜினல் ஸ்டாக். இது 3 செகண்ட்ஸ் ஆன் ஆகும். ஸோ இந்த பைப் எல்லாமே நீ புதுசாக போட்டுக்கிறீங்க? நானே எக்ஸ்ட்ரா போடுவேன். ஏன்னா டேங்க்ல ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? பட் நார்மல் எஸ்டிக்கு வந்து இங்கேருந்து இங்கே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்களா? இது இருக்காதுல்ல? ஆமாம், இது நானே போட்டேன். இது வந்து கீழே மேக்னெட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரெஸ்ட் எல்லாம் இங்கே அக்யூமிலேட் ஆகிக்கும். ஸோ அது கார்பரேட்டர் போகக்கூடாது. அது ஜெர்க் இருக்காது. ஸோ இன்ஜினுக்கு அந்த இது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால நீ அது போட்டிருக்கேன். ஸோ அப்படி 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே 1 2 3 போதும். இன்ஜினில் போயிருக்கோம். இப்போ கார்பரேட்டரில் பவர், ஐ மீன் பெட்ரோலு. ஸோ இதை இப்போ இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பேர் என்ன சொல்லுவாங்க இப்படின்னு எடுத்துட்டு சிங்க்ரனைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்கான். சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு அந்த பட்டன் ஒரு 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஏன்னா இதோடைய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஹெட்லைட் அண்ட் மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் புதுசாக போட்டுக்கிறது தான். இந்த மிரர்ஸ் காமிக்கிறா பாருங்க. இந்த மிரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டுக்கிறது தான். ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. நான் பேசுகிறது கேட்காது, அதனால தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இந்த மிரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கான். ஸோ இந்த மிரர் புதுசு. நீ அடிஷ்னலாக என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு. இது இந்த சைட் பண்ணலாம். இன்ஜின் ஒன்று இந்த வண்டி வாங்கி 1 மாதம் ஆச்சு. இந்த 1 மாதம் நீ நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி இன்ஜின் வாங்கி இன்ஜின் ஒன்று தான் கண்டிஷனில் இருந்துச்சு. ஓகே. ஸோ இது இப்போ எது க்ரோம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே ரெஸ்ட், இது ரெஸ்ட்டு. நீ RX-க்குமே டேங்க் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் டேங்க் சேஞ்ச் பண்ணிருக்கியா? இது ஒரு ஸ்டாக் டேங்க். ஓகே ஓகே. அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா டேங்க்கு? 10,000 12,000 ஒரு டேங்கே 10-12,000 வந்துடும்ல. ஓகே. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் க்ரோம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஃபுல் ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌனுனா ஃபுல் ரெஸ்ட் ஆகிடுது. ரெஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி இது அவ்வளோதான். இது ஃபுல் ரெஸ்ட் ஆகிடுச்சு. எது க்ரோம் இருக்குது எல்லாமே ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ எல்லாமே நீ ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆச்சு ரெடி ஆகுது? 50,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நீ வாங்குறது ஒரு 180. வாங்குறது 180 அதான் 2 பக்கம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் சைடா ஆரன் சைடு ஹெல்மெட்டெல்லாம் எடுக்கணும். அப்புறம் பாஸ்போர்ட் தள்ளின்னு போய் கிடைக்கும். ஸோ ப்ரோமோ எல்லாம் ரெடி பண்ணோம். ஓகே. A to Z ரெடி பண்ணி இந்த பெயிண்டெல்லாம் நான் தான் அடிச்சிருந்தேன். நீ அடிச்சியா? நீ கடைக்கெலாம் கொடுக்கல, கேரேஜ்லாம்? நான் க்ரோமோ அதெல்லாம் கடியில் தந்து நான் தான் ஃபிட் பண்ணியிருந்தேன்ப்பா இதெல்லாம். ஓகே. பெயிண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனே பண்ணியிருக்கான். அண்ட் இந்த சைலன்சர் பாருங்கள். ஸோ இந்த சைலன்சர் பாருங்கள். இது என்ன இருக்குது சொல்லு. இது ஆக்சுவலி ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலி 35 to 40 இயர்ஸ் பழைய வண்டி இல்லையா? இப்போ ஸோ பேசிக்லி இப்போ உங்களுக்கு இங்கே ஓகே மெட்டல் எல்லாம் இங்கே பார்த்தா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் பழசு இது? 35 இயர்ஸ். ஸோ 35 இயர்ஸ் பழசு இது சைலன்சர் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சவுண்டுக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் ஆகிருக்கு. அதனால இது என்ன பண்ணிடுவோம் பேசிக்லி என்னன்னா அது ரொம்ப வருஷம் ஆகிக்குது இல்லையா, அந்த வைப்ரேஷன் சவுண்டுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஓகே. இங்கெல்லாம் பாரு, இங்கெல்லாம் டென்ட்டாக இருக்கும் உனக்கு. இங்கெல்லாம் புதுசாக மெட்டல் போட்டு இது பண்ணிக்கிறது.
அப்புறமா போட்ட உடனே ஒரு ஆசிட்ல விடுவான். ஸோ அந்த சின்ன தூத்தெல்லாம் வந்துடுச்சு திருப்போம். ஏன்னா பழையசு இல்லையா? ஆமாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இது. ஓகே. ஸோ இப்போ நீ இதெல்லாம் வந்து நீயே ரெடி பண்ணியிருக்கீங்க. க்ரோமிங்கில் விட்டவொடனே அது இந்த மாதிரி சின்ன தூத்தெல்லாம் வந்துச்சு. அப்புறமா அது இங்கே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு, இங்கே அடிக்கக்கூடாதுன்னு ஓகே அரல் ரெட் தெரியும் இல்லையா பேஸ்ட், அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ரிம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வேரியண்ட்டில் கொடுத்துருக்கான். புகை வருது பாருங்க. ஆமாம்ல, தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். புது எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருக்குது. ஓகே. அது 20,000 ஆகும். ஓகே ஓகே. ஈச் ஐ மீன் ரெண்டும் சேர்த்து 20,000 ஆகும். ஓகே. இது பெண்ட் பைப்பு, அது வாங்கினா சவுண்டு கொஞ்சம் குறையும். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபேக்ட்ரியில் வந்து ஆமாம். அதனால அந்த இது எல்லாம் புதுசாக கூட போட்டுருக்கலாம். புதுசு கூட சவுண்ட் குறையும். சவுண்ட் யார் வேணும் காசு கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நார்மலாக பார்த்தா நீ RX விட இதுக்கு RX 100 சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சவுண்டை விட SD வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சவுண்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி கீ சிஸ்டம் புதுசு, இதோடைய சைலன்சர் சிஸ்டம் புதுசு, இதோடைய இன்ஜின் கிக் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து புதுசு. நம்ம விளாக் பண்ணும்போது தான் யாரோ போயிட்டு இருக்காங்க. நம்ம விளாக் பண்ணும்போது தான் யாரோ ஒருத்தர் போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த வண்டி மேலே ஒரு கண்ணுடா. RX 100 இருந்தாலும் இந்த வண்டி மேலே பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி புதுதாக இருக்குங்க எல்லாமே. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு போயிட்டு வரலாம். என்ன ஏதுன்னு பார்த்து மோட்டோ விலாகில் ரெடி பண்ணலாம். சவுண்டு கேளு. இதோடைய சவுண்டு மட்டும் பார்க்கலாம் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே பார்த்து ஓட்டணும். ஸ்டார்ட் பண்ணு. RX 100 கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் வரும். பட் ஓரளவுக்கு தான் வரும். இதில் அது ஆல்ட்ரு பண்ணால் தான் வரும். இது ஆல்ட்ரு பண்ணாமே எதுவுமே இல்லாமல் இதோடைய ஒரிஜினலே இப்படி தான் இல்லையா? இதோட சவுண்ட். ஆமாம். டியூ டு சவுண்டு பொல்யூஷன் இது வண்டியை பேன் பண்ணாங்க. வண்டியை பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பேன் ஆயிக்குது. டெல்லியிலலாம் பேனு. ஸோ பெங்களூரில் இருக்குது. பட் ஆனால் இப்போ உனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால ஓட்டிங்க அலோ பெங்களூரில் ஆகும். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அலோ. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட அலோட் தான் நினைக்கிறேன். வெறும் டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. ஃபுல் பொல்யூஷன் இருக்குது இல்லையா? ஆமாம். ஸோ அதனால டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. இந்த வண்டி இப்போது RX 100லாம் கூட நம்ம ஏரியாவுக்கு ஒரு 3 நாள் பார்த்துடலாம். ஆனால் இந்த வண்டியை பார்க்கவே முடியாது. ஏன்னா பயங்கர ரேர் பீஸ் தான் இந்த SD. இது வந்து ரோட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரேர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால SD அப்புறமா என் வண்டிக்குன்னா வேறு டிஃப்ரென்ஸ்னா டேங்க் இது 14 லிட்டர்ஸ், அது 16 லிட்டர்ஸ் இருக்கும். ரோட் கிங் ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இன்ஜினெல்லாம் சேம்னா ரோட் கிங் 16 லிட்டர்ஸ், இது வந்து 14 2 லிட்டர்ஸ் கம்மி, அவ்வளோதான். கொஞ்சம் நல்ல பிக்கப் இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு. பட் ஆனால் என்ன சொல்ல வரோம், இந்த SD வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரேருன்னு தான் சொல்லுவேன். பெங்களூரில் ப்ளஸ் கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்லாம் இருக்கும். பட் இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பீஸ் தான். அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எபிசோட் எடுக்கலான்னு வந்தேன். பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் வந்து அங்கே RX 100 அதுக்கப்புறமா சேர்த்து பார்த்துட்டு அதனால தான் அது ஒரு எபிசோட் பார்த்துட்டு இப்போ இங்கே ஒரு எபிசோட் கொடுத்துருக்கேங்க. ஓகேங்க. நம்ம வந்து எல்லா மோட்டோ விலாகில் பண்ணலாம். என்ன இதுன்னு பார்த்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். போலாமா? ஓகே ஓகே. ஓ இது ஃபர்ஸ்ட் கியர் மேலே செகண்ட் கியர் கீழே இல்லை, பிரேக் இல்லையா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர்லாம் கீழே. அங்கே ஆக்சுவலாக 4 கியர் தான் இருக்குல்ல இதில். 4 கியர். ஸோ 4 கியர் இதில் இருக்கிறது டோட்டலாக. ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஆமாம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் வேணும் போல். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், ஃபஸ்ட்டு கியர் வந்து எல்லாமே கீழே போடுவாங்க. அதுவே ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளுக்கு. அதுக்கப்புறமா கியர் வந்து ரொம்ப RPM கம்மியாக இருந்தால் தான் விழுது. RPM ஜாஸ்தி இருந்தால் விழ மாட்டேங்குது. ஆமாம், கியரே விழ மாட்டேங்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையாக இருக்குது.
ஸோ இது தேர்ட் கியர் ஓடிக்கிறேன். தேர்ட் கியர்லையா? இல்லை போட்டலாம், பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கியர் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் கியர் வந்து கீழேங்க, சாரி ஃபஸ்ட் கியர் வந்து மேலேங்க, வேறு எல்லா கியருமே கீழே. அண்ட் அதே மாதிரி ஆர்பிஎம் அதிகமாக இருந்தால் கியர் விழ மாட்டேங்குது, ஆர்பிஎம் கம்மியாக இருந்தால் மட்டும் தான் கியரே விழுது. ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை, இதுலேயே பிரச்சனை இருக்குது. இண்டிகேட்டருங்கடா? இண்டிகேட்டர்லாம் வராது. ஓ இண்டிகேட்டர்லாம் வராதா? கைதான் போடணும். ஓகே ஓகே, இதில் இண்டிகேட்டர்லாம் வர மாட்டேங்குதுங்க, அதுதான் பிரச்சனை. நாய் துரத்திட்டு வரோம்டா. நாய் துரத்துமா? சாங் ஓடிக்குவேன் நான். அந்த சவுண்டுக்காக வரோம்டா அது. ஸோ இதோடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் இதை ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நம்ம நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரியே இல்லைங்க. ஒரு நார்மல் வண்டி ஓட்டுறதுக்கான அப்படி ரெட் ஆப்போசிட்டாக இருக்குது மொத்தமாக வண்டி ஓட்டுறது. இதோடைய ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு விண்டேஜ் பைக் ஓட்டினா எப்படி ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதில் தெரியுதா இல்லையான்னு தெரில, பார்த்துக்கலாம். இங்கே தானே? ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறது பார்த்துருப்பீங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா இப்போ எந்த வண்டி வேணால் பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ எந்த வண்டி ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி ஓட்டுறவங்கனால இந்த எஸ்டி ஓட்ட முடியாது. ஏன்னா எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டமே வேறு, இதுலேயும் கியர் சிஸ்டம் வேறு. அதே மாதிரி இதுக்கு இண்டிகேட்டர்ஸே இல்லையா. இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த காலத்தில் நம்மளே போட்டுக்கலாம். ஸோ அந்த வண்டி வேல்யூ கம்மியாகும் மேபி. அதுதான் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இல்லை. நம்ம வந்து கை போட்டு தான், ரைட் லெஃப்ட்னு கை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுற மாதிரி வரும். நவீன் ஓகே, ஸ்டாப்பே ஆகாது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு பக்காவான ஒரு ஏதோ நம்மளே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு வேறு லெவலான ஒரு வண்டி இருக்குது. ஆமாம், இவனுமே வண்டி ஓட்டினா எப்படி வண்டி ஓட்டின ஃபீல் செம்ம. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுற ஃபீல்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வண்டி ஓட்டணும்னா கியர் சிஸ்டம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஆர்பிஎம் ஜாஸ்தி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கியர் விழ மாட்டேங்குது, அது ஒன்று பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டி பார்த்துருக்கல, ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வண்டி ஒரு செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன்னா தேர்ட் கியர் போடணும்னா நம்ம ஆர்பிஎம்மில் ஒரு ஃபுல் எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு நம்மளால் போட முடியாது. ஃபுல்லாக இல்லை, ஒரு மிட்டில் கூட நம்ம ஒரு 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 ஸ்பீட் லிமிட்டில் நம்ம போயிட்டுருக்கோன்னா அப்போ கியர் போட முடியாது. ஃபுல்லாக நம்ம ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணி ஃபுல் கிளச் பிடிச்சி நம்ம கியரு நம்ம வண்டியில் ஆஷா போடுவோம்ல. ஆமாம், அது மாதிரி இதில் போட முடியாது. மெதுவாக தொடணும். ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போட முடியல. ஆஷா போட்டிங்கன்னா ஆர்பிஎம் கம்மியாக எடுக்கப்புறமா தான் போட முடியும். அதனால இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா நிறைய வண்டி இன்ஜின் வந்து பாலாய்க்கிறது ஆர்பிஎம் ஜாஸ்தி இருந்தாலும் பட்டுன்னு கேர் போட்டதுனால தான் இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான் இந்த வண்டிக்கு இல்லையாடா. 250 செலவு பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா ஆர்எக்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்கேன், 2 செலவு பண்ணியிருக்கேன். சேத்துக்கு 50 செலவு பண்ணியிருக்கான். அது லூனாக்கு செலவு, அது செலவு ஆகிட்டுருக்கு. அதாவது நம்மலாம் ஒரு R15 வாங்கினாலே எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவெல்லாம் பாருங்களேன். நீ கரெக்டாக சொல்லு. ஒரு பணக்கார வீட்டு பையன் இவன். மைலேஜ் எவ்வளோடா கொடுக்குது? 20 மைலேஜ். சூப்பர். ஒரு கார் எடுத்து சுற்றலாமேடா ஜாலியாக. ಇದರಲ್ಲಿ ನಿಂಗೆ ರಿಯಾಕ್ಷನ್ ಗೊತ್ತಿಲ್ಲಮ್ಮ ಸಿಟಿ ಸೈಡಲ್ಲ. ಇವನ್ನ ಕೇಳು ರಿಯಾಕ್ಷನ್. இப்போ லோ ஆகிடும் இப்போ பாரு. ஓகே இதோடைய லைட்டுமே அவ்வளோதான், இதோடைய ஹார்னுமே அவ்வளோதான். நம்ம எப்படி இந்த வண்டி தான் அது கற்றுதா. ஸோ ஆக்சுவலாக என்னுடைய வண்டி இது பார்த்திங்கன்னா டோட்டலாக இதோடைய ஹார்னுமே அதுக்கப்புறமா இதோடைய லைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆர்பிஎம் எக்ஸ்லேட்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக லைட் எரியுது. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஹார்ன் அடிக்குது. ஸோ இது எல்லாமே பேஸ்டு வந்து ஃபுல்லாகவே ஆர்பிஎம் மேலே தான், ஆர்பிஎம் அண்ட் எக்ஸ்லேட்டர் மேலே தான். ஸோ
ஸோ பயங்கரமாக இருக்குங்க வண்டி. இந்த வண்டி எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, இந்த வண்டி இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி இருக்கிறது தெரியும், ஆனால் அதை இவ்வளோ பர்ஃபெக்டாக இது என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த எஸ்ஜி பற்றி. இதோடைய கீ சிஸ்டம் அண்ட் இதோடைய அந்த சைலன்சர். ஸோ கேர் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்த்துட்டு கூட முடியாது. எனக்கு அந்த கேர் சிஸ்டம்லாம் புதுசாக, ஏன்னா இந்த கேர் சிஸ்டமும் அதுக்கே நான் கிக் சிஸ்டம், கிக் சிஸ்டம், கேர் சிஸ்டம், ஆமாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு தெரியும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆச்சுன்னு, அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் ஆயிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்கணை தட்டி விட்டோங்க. ஏண்டா ஓகேங்க, இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.